அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர இந்த ஒரு தாயத்து வழிபாட நீங்க செய்து நீங்களே உங்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு இந்த வீடியோ பதிவை இன்னைக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருச்செந்தூர் முருகருடைய பக்தர். அவருக்கு ஒருத்தர் தாயத்து வழிபாடு, நீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த தாயத்தை அணிஞ்சிக்கோங்க அப்படின்னுட்டு ஒரு சித்தர் அவங்கள்ட்ட திருச்செந்தூர்ல அங்க சொல்லியிருக்கிறார். இவங்க போய் அங்க வழிபாடு செய்யல. ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா தாயத்துன்றது நம்ம யாராவது போய் சாமி கும்பிட்டுட்டு அங்க இருக்கும் பொழுது பெரியவர்கள் கையால இல்ல அங்க உள்ள சித்தர்கள் இந்த மாதிரிதான் நம்மளுக்கு இந்த தாயத்தை கட்டிக்கோ அப்படின்னுட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனா அந்த தாயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த பொருள் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்மள பல பேருக்கு இப்ப குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைங்களோட தொப்புள் கொடிய அந்த தாயத்துக்குள்ள வச்சு அவங்க அந்த குழந்தைங்களுக்கு கழுத்துல கொஞ்சம் பெரிய பிள்ளையா வர வரைக்கும் போட்டு விடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒவ்வொரு இதுல தாயத்துல வச்சு அதை பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவோம். ஆனா நம்ம இப்ப ஒரு சில சாமியார்கள் சித்தர்களை போய் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட பிரச்சனையை சொல்லுவோம். இந்த மாதிரி எனக்கு பண பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல நிம்மதி இல்ல நான் தனியா இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பயமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இந்த மாதிரி எல்லாம் எனக்கு முதல்ல தோணுனதே இல்லை. அதே போல எங்க வீட்டுல எந்த விஷயமுமே சுபகாரியங்கள் நடக்க மாட்டுது. திடீர்னு எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்காவது உடம்பு நிலை சரியில்லாம போயிடுது அப்படின்னு நம்ம போய் யாராவது சித்தர்களை பார்த்து நம்ம போய் சொல்லுவோம் நம்மளுடைய பிரச்சனைய. கோயில்ல போய் நீங்க தீபம் போட்டு வழிபாடெல்லாம் செய்வீங்க. ஆனா அதையும் மீறி ஏதோ ஒரு சக்தி உங்களை வாட்டி வதைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க யாராவது பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு தாயத்து கொடுப்பாங்க. அந்த தாயத்தை நீங்க கயிற்றுல கட்டிக்கோங்க இல்ல இடுப்புல கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இதை உங்க வீட்டு வாசல்ல எங்கேயாவது கட்டி வச்சிருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே போலதாங்க இந்த தாயத்து வழிபாடு. ஏன்னா நம்ம அந்த தாயத்தை உங்க வீட்டு பூஜை அறையிலேயே நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நீங்க உங்க வீட்டிலேயே இந்த வழிபாடு செய்து இந்த தாயத்தை செய்து நீங்களே கட்டிக்கலாம். இல்ல நான் திருச்செந்தூர் முருகரையும் நான் வழிபாடு செய்யறேன், எனக்கு மத்த இஷ்ட தெய்வங்களும் இருக்காங்க, அவங்கள நினைத்து நான் இந்த தாயத்தை கட்டிக்கலாமா அப்படின்னாலும் நீங்க தாராளமா நீங்களே செய்து உங்க வீட்டு பூஜை அறையிலேயே இந்த தாயத்தை கட்டிக்கலாம். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே எந்த வழிபாட்டுலயுமே இந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும், அந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகருடைய பக்தர்கள், அவங்க பலனடைந்த விஷயம். ஏன்னா நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடித்த கடவுளை வைத்துதான் நம்ம எந்த ஒரு வழிபாடையும் செய்வோம். அதே போல திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் அவங்க பலனடைந்திருக்காங்க அந்த விஷயத்தினால. அதனால அவங்க சொன்னாங்க அவங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்தும் வழிபாடு செய்யலாம். இல்ல அவங்க இஷ்ட தெய்வம் அவங்களுடைய குல தெய்வத்தையும் நினைத்து கூட இந்த வழிபாடு அவங்க செய்துக்கலாம். அவர் விருப்பம் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. நம்மளோட வீடியோ பதிவுல எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகருடைய பக்தர்கள் சொல்ற விஷயத்த நம்ம அவங்க பலனடைந்ததை தான் நம்ம உங்கள்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்றோம். அதனால உங்களுக்கு பிடித்த தெய்வத்தோட பேரை கூட நீங்க எழுதிக்கலாம். சரிங்க, இந்த தாயத்து எப்படி செய்யறது, எந்த முறைப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். இப்ப தாயத்து பாத்தீங்கன்னா வெள்ளியில இருக்கும். இப்ப ஒரு சிலர் பவுன்ல எல்லாம் வாங்கி போட்டுப்பாங்க தாயத்து. ஏன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு சைடு அடைச்சிருக்கும், ஒரு புறம் தான் அது திறக்கிற மாதிரி இருக்கும். நீங்க தங்கத்துல போட்டிருந்தாலும் இல்ல தங்கத்துல வாங்கணும் அப்படின்னாலும் சரிங்க. இல்லைன்னா வெள்ளியில வெள்ளி கடைகள்ல நிறைய தாயத்து பல மாடல்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி சின்னது பெருசு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு செப்பு தகடு வாங்கிக்கோங்க. சின்னதா நீங்க பெருசாவே வாங்கினாலும் நீங்க வாங்கிக்கோங்க, இல்ல தகடு வாங்கிக்கோங்க. அது பாத்தீங்கன்னா இந்த பூஜா ஸ்டோர் இருக்குல்ல, அதுல அந்த தகடு கிடைக்கும். அத மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. சின்ன தகடா நீங்க வாங்கிட்டு
அந்த தகடுல உங்களுக்கு பிடித்த தெய்வ பேரை எழுதுங்க. இல்லைன்னா எனக்கு பிடித்த தெய்வம் திருச்செந்தூர் முருகர். நான் அவரை சொல்றேன். நீங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தோட பேரை நீங்க அங்க எழுதிக்கோங்க. இப்ப நீங்க எந்த வேண்டுதல், எந்த விஷயம் உங்களை போட்டு வாட்டி வதைக்குது, உங்களை விட்டு விலகணும், எனக்கு திருச்செந்தூர் முருகர் எப்பொழுதும் உறுதுணையா இருக்கணும், இல்ல எனக்கு என்னுடைய இஷ்ட தெய்வமும் என்னோட குல தெய்வமும் எனக்கு எப்பொழுதும் துணையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த தாயத்துக்கு உங்க வீட்டு பூஜை அறையில வீடு வாசல்லாம் நீங்க சுத்தம் பண்ணிருங்க. சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டு பூஜை அறையும் நீங்க சுத்தம் பண்ணிட்டு சாமிக்கெல்லாம் திருவுருவ படத்துக்கெல்லாம் பூ போட்டுட்டு அவங்க முன்னாடி நீங்க அமருங்க. அதாவது உங்க பூஜை அறையில சாமிக்கு முன்னாடி அமர்ந்து நீங்க ஒரு தாயத்து வாங்கிக்கோங்க. வெள்ளி தாயத்தா இருந்தாலும் சரி, தங்கத்துல ஏற்கனவே வச்சிருந்தீங்கனாலும் சரி, அதை நீங்க சாமி முன்னாடி வச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அந்த தாயத்தை கழுவிருங்க. கழுவிட்டு சாமி முன்னாடி திருநீர் இருக்கு இல்லையா, அதுல ஓம் அப்படின்னு எழுதிருங்க. எழுதிட்டு அந்த தாயத்தை என்ன பண்றீங்கன்னா, அந்த ஓம்னு எழுதுனது நடுவுல நீங்க இந்த தாயத்தை வச்சிருங்க. வச்சுட்டு செப்பு தகடு வாங்குனீங்க இல்லையா, அது சின்னதா வாங்குங்க. வாங்கிட்டு அதுல திருச்செந்தூர் முருகர் அப்படின்னு எழுதிருங்க. திருச்செந்தூர் முருகர்னு எழுதி வசி வசி ஸ்வாகா, வசி வசி ஸ்வாகா அப்படின்னு எழுதுங்க. இல்ல உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் யாரா இருந்தாலும் அவங்க பேரை எழுதிட்டு வசி வசி ஸ்வாகா அப்படின்னு நீங்க அந்த தகடுல எழுதுங்க. அந்த தகடை உங்களுடைய கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுக்கிட்டு நீங்க உங்க பூஜை அறையில ஓம் போட்டுவீங்களா, அதுக்கு முன்னாடி தீபம் எல்லாம் ஏத்திப்பீங்க. பூஜை அறையில தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் திருநீர்ல ஓம் போட்டுட்டு அதுல அந்த தாயத்தை வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த தகடை எழுதிட்டு கையில உள்ளங்கையில வச்சுட்டு எந்த சாமி பேரு நீங்க அந்த தகடுல எழுதியிருக்கிறீங்களோ அதை 108 முறை சொல்லுங்க. முடிந்தால் 1008 முறை சொல்ல முடிந்தாலும் சொல்லுங்க. இல்லை என்னால 108 முறை தான் சொல்ல முடியும்னா 108 முறை சொல்லுங்க. அதுக்கு கம்மியா சொல்லக்கூடாதுங்க. 108 முறை இல்ல 1008 முறை அத நீங்க உள்ளங்கையில வச்சுட்டு அதை நீங்க சொல்லுங்க. அதாவது திருச்செந்தூர் முருகன் வசி வசி ஸ்வாகா, இல்ல திருச்செந்தூர் முருகர் சுப்பிரமணிய சுவாமி வசிய வசிய ஸ்வாகா அப்படின்னு சொல்லுங்க. அவரை நீங்க நல்ல வழிமுறையில நீங்கள் பயன்பாட்டுக்கு அவரை நினைத்து போடுங்க. கெட்ட விஷயம் செய்யறதுக்காக இந்த விஷயம் போட்டீங்கன்னா அவர் எந்த துணையுமே கொடுக்க மாட்டார். ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர் பக்தர் அவங்க வீட்டுல பல பிரச்சனைகள் அவருக்கு வந்துகிட்டே இருந்திருக்கு. அங்க உள்ள சித்தர் இந்த முறையில நீங்க வழிபாடு செய்து ஒரு தாயத்தை நீங்க குடும்ப தலைவர் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால நம்ம திருச்செந்தூர் முருகர் பக்தர் அவர் அவங்க வீட்டுல அந்த குடும்ப தலைவர் போட்டு அதை பயன்படுத்தியிருக்கார். இப்ப ஒரு சிலர் வீட்டுல குடும்ப தலைவருக்கு இதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னா பெண்கள் போட்டுக்கலாம். இப்ப பெண்களா இருந்தீங்கன்னா இடுப்புல எல்லாம் போடக்கூடாது. ஏதாவது செயின் கழுத்துல போட்டிருந்தீங்கன்னா கழுத்துல போட்டுக்கோங்க. அதே போலதான் ஆண்களும் கழுத்துல தான் போடணும். இந்த தாயத்தை யாருமே இடுப்புல போடக்கூடாது. மறந்துடாதீங்க, கழுத்துல மட்டும்தான் போட்டிருக்கணும். இத நம்பிக்கையோட உங்க வீட்டு பூஜை அறையில செய்யுங்க. செய்து கண்டிப்பா நீங்க பலன் பெறுவீங்க. ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர் எப்பொழுதுமே உறுதுணையா இருப்பார். திருச்செந்தூர் முருகருடைய பக்தருக்கு நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.